കഠോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 1ാമത് വല്ലിയിലെ 9ാമത് മന്ത്രം. തിസ്രഹ രാത്രീഹി യത് അവാത്സീഹി ഗൃഹേ മേ അനസ്നൻ ബ്രഹ്മൻ അതിഥിഹി നമസ്യഃ നമഃ തേ അസ്തു ബ്രഹ്മൻ സ്വസ്തി മേ അസ്തു തസ്മാത് പ്രതി ത്രീൻ വരാൻ വൃണീഷ്വ. ബ്രഹ്മൻ നചികേതസ് ബ്രാഹ്മണ நமஸ்யஹ. நீங்கள் நமஸ்காரத்துக்கு உரியவராக்கும். நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஆயிட்டு உங்களை நமஸ்காரம் பண்றேன். உங்களை நமஸ்காரம் பண்றதுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நமஸ்கரிக்கப்படேண்ட அதிதியாக்கும் நீங்கள். அதிதிஹி அதிதியான துவம் நீங்கள். மே என்னோடு கிருஹே கிரகத்துல அனஸ்னன் உணவு சாப்பிடாதக்கி. திஸ்ரஹா ராத்திரிஹி 3 ராத்திரிகள். அவாத்சீஹி எது வாழ்ந்தேள் அப்படிங்கிற விஷயம். தஸ்மாது அது காரணமாயிட்டு தே உங்களுக்கு நமஹா அஸ்து நமஸ்காரம் பவிக்கட்டும். பிரம்மன் பிராமண சிரேஷ்டா மே எனக்கு സ്വസ്തി അസ്തു മംഗളം ഭവിക്കട്டும். പ്രതി ഓരോ രാത്രിക്കും ഒരു വ്രതം ഒരു വരം വീതം. ത്രീൻ വരാൻ 3 വരങ്ങളെ വൃണീഷ്വ നിങ്ങൾ കേളുങ്കോ நான் தரேன். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான அதிதியாக்கும் நீங்கள். என்னோடு கிரகத்தில் வந்து 3 நாளைக்கு தண்ணி குடிக்காதக்கு சாப்பிடாதக்கு வாழ்ந்த உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். நீங்கள் வந்தது எனக்கு தெரியலை. நான் வீட்டிலேயே இல்லை, வெளியில போயிருந்தேன். வீட்டில் இருக்கிறவாள் எல்லாம் உள்ள கூப்பிட்டுட்டும் நீங்கள் வரலை. தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த 3 நாளும் உங்களை நான் பட்டினி போட்டுட்டேன், சாப்பாடு கொடுக்கலை. அந்த தோஷம் எனக்கு வராம இருக்கட்டும், எனக்கு மங்களம் பவிக்கட்டும். உங்களை நான் நமஸ்காரம் பண்றேன். இந்த பாவத்தோடு பிராயச்சித்தமாயிட்டு 3 வரங்களை நான் தரேன். ஓரோ நாளைக்கும் ஒரு வரம் வீதம் 3 வரமாக்கு நான் உங்களுக்கு தரப்போறேன். 3 நாளைக்கு ஆக்குமே நீங்கள் என்னோட கிரகத்துல பட்டினி கிடந்த. அதனால உங்களுக்கு என்னெல்லாம் வரமாக்கும் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களை நமஸ்கரிக்கிறதுக்கான எல்லா எபிலிட்டியும் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் என்னோட அதிதியாக்கும். என்னால சாதிக்கிற அளவுக்கு உங்களை சல்காரம் பண்ணி குஷிப்படுத்துறதுக்கு நான் ஆசைப்படுறேன். என்னோட கவனக்குறைவினால 3 நாளைக்கு நீங்கள் சாப்பிடாம இருந்துட்டு உங்களை பகவான் ஆயிட்டே நான் பார்க்கிறேன். என்னோட தெற்று குற்றங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு மங்களத்தை தரணுமே. நீங்கள்
நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தமாயிட்டு எங்கிட்டேந்து 3 வரங்களை கேட்டுக்குங்கோ, நான் தரேன். உங்களோட என்ன ஒரு ஆகிரகமும் நடத்தி தரேன். யமதேவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவாளோடு வார்த்தைகள் வழியா விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சு நஜிகேதஸ்கிட்ட போயிட்டு சல்காரம் பண்ணி இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்டார். அதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். திஸ்ரஹ രാത്രിഹി 3 രാത്രികൾ മേ ഗൃഹേ എന്നോട് വീട്ടില് അവാത്സീഹി നിങ്ങൾ വസിച്ച് ത്വം നിങ്ങൾ அதிதிஹி என்னோட அதிதியாக்கும் நமஸ்யஹ நமஸ்காரம் செய்யறதுக்கான யோக்கியதை இருக்கிற பிராமணனான நீங்கள் வேதங்கள் படிக்கிற நீங்கள் என்னோடு இந்த கிரகத்தில் வசிச்ச அக்னிக்கு துல்லியமாக்கும் அதிதி. அப்படி இருக்கிற நீங்கள் பிரம்மன் ஞானியானவரே, ஞான அன்வேஷகனாய் இருக்கிறவரே, யமதேவன் திரிகால ஞானியாக்கும். அதனாலேயே நஜிகேதஸுக்கு ஆத்மஞானம் உபதேசிக்கிறதுக்கான டைம் ஆயாச்சு அப்படின்னு அவருக்கு தெரியும். நஜிகேதஸுக்கு அதொன்னும் தெரியாது. அப்பா சொன்னார், நான் வந்தேன். ஆனா யமதேவனுக்கு தெரியும், காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. அதனால ஒன்று பரீட்சிச்சு பார்க்கணும், பக்குவதை வந்தாச்சா தெரியணும். இல்லாதക്കൊന്നും பகவானோடு சூக்ஷ்ம தத்துவத்தை உபதேசிக்கிறதுக்கும் சாதிக்காது. அதுக்கு ஒரு முன்னோடி ஆயிட்டாக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது யமதேவனுக்கு தெரியும். சொல்றார், ஞானியா இருக்கிறவரே அப்படின்னு கூப்பிடுறார். பிரம்மன் அப்படின்னு, ஞான அன்வேஷகனானவரே அப்படின்னு அர்த்தம். யமதேவனுக்கு அது தெரிஞ்சதுனாலேயாக்கும் அப்படி கூப்பிட்டுருக்கார். 3 ராத்திரிகள் என்னோட வீட்டில் வசிச்ச அனாஷ்டனன், உணவருந்தாதக்கி தண்ணி குடிக்காதக்கி நான் என்ன வக்கு செய்யறது? என்னோட சுகிருதம் நசிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? நமஹா தே அஸ்து, பிராமண குமாரா உங்களுக்கு என்னோடு நமஸ்காரம். மே சொஸ்திஹி அஸ்து, எனக்கும் நன்மைகள் வரத்துக்காயிட்டு நீங்கள் அனுகிரகிக்கணும். உங்களை நான் இதா நமஸ்காரம் பண்றேன். நான் காரணமாக்கும் 3 நாளைக்கு உணவு சாப்பிடாமக்கி சிரேஷ்டனான பிராமண பாலன் பட்டினியாயிட்டு கிடந்தாள். அதுக்கு பதிலாயிட்டு எதையாவது செஞ்சு திருப்திப்படுத்தணும் இந்த பிராமணனை அப்படின்னு யமதேவன் தீர்மானம் பண்ணினார். அதனாலேயாக்கும் இப்ப சொல்றார், தஸ்மாது பிரதி 3 நாளைக்கு சாப்பிடாம கிடந்தேளே, அதுக்கு பதிலாயிட்டு 3 வரான் 3 வரங்களை விரணீஸ்வா நீங்கள் கேட்டு வாங்கிக்குங்கோ. 3 ராத்திரி பட்டினி கிடந்தேளே, அதுக்கு பிராயச்சித்தமாயிட்டு நான் தர 3 வரங்களை സ്വീകരിங்கோ. நீங்களே கேளுங்கோ, உங்களுக்கு என்ன வரமாக்கும் வேணும், என்ன ஆக்கிரகமாக்கும் நடக்கணும், நான் செஞ்சு தரேன். കഠോപനിഷത്തിലെ 1ാவது അധ്യായത്തിലെ 1ാவது വല്ലിയിലെ 10ാவது മന്ത്രമാക്കും
பார்க்குறோம். நஜிகேதஸ் யமதர்ம மகாராஜா கிட்ட தன்னோடு முதல் வரத்தை கேட்குறார். மொத்தம் 3 வரங்கள் தரேன்னாக்குமே யமதேவன் சொன்னது. அதில் ஃபர்ஸ்ட் வரத்தை கேட்குறார். சாந்த சங்கல்பஹ. சுமனாஹ யதா ஸ்யாத். வீதமன்யுः கௌதமः மா அபி மிருத்யோ. தொது பிரசிருஷ்டம் மா அபிவதேத் பிரதீதா. ஏதது த்ரயாணாம் பிரதமம் வரம் விருணே. மிருத்யோ மிருத்யுதேவா. கௌதமஹ என்னோட அப்பா. கௌதம வம்சத்துல ஜனிச்ச என்னோட அப்பா உத்தாலகன். மா அபி என்ன சம்பந்திச்சு. சாந்த சங்கல்பஹ കവലപ്പെടാത്തവനായിട്ടും സുമനാഹ ഖുഷിയോടുകൂടി ഇരിക്കുന്നവനായിട്ടും വീതമന്യുഹു കോപമില്ലാത്തവനായിട്ടും യഥാ സ്യാത് എപ്പടി ഭവിക്കുമോ തഥാ அப்படி அனுகிரகம் பண்ணணும். தொது பிரசிருஷ்டம் உங்களால என்ன திரும்ப அனுப்பப்பட்டுட்டு மா என்ன பிரதீதா நான் தான் என்னோட அப்பாவோட பையன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவராயிட்டு அபிவதேது என்னை பார்த்து என்னோட அப்பா என்கிட்ட பேசணும். நான் யமலோகத்துக்காகவே வந்திருக்கேன். அப்போ திரும்பி போனா இறந்தவா திரும்பி போனா ஜீவனோட வந்திருக்கேன் அப்படிங்கிறது நான் தான் அப்படின்னு அப்பாவுக்கு தெரியணும். എന്നിട്ട് என்கிட்ட அபிவதேது அப்பா என்கிட்ட பேசணும். ஏதது இப்படி ஒரு வரமாக்கும் ത്രയാണാം 3 വരങ്ങളിൽ വെച്ച് പ്രഥമം വരം முதல் வரமாயிட்டு விருணே நான் உங்ககிட்ட கேட்கறது. என்னோட அப்பா என்ன சம்பந்திச்சு ரொம்ப சங்கடமா இருக்கார். அந்த சங்கடத்தெல்லாம் போக்கணும். உங்ககிட்டேந்து திரும்ப என்னோட அப்பா கிட்ட நான் திரும்பி போறத அப்பா என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம பையன் இது நஜிகேதஸ் தான் திரும்பி வந்திருக்கிறது அப்படின்னு. എന്നിട്ട് സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് എൻകിட்ட பேசணும். ഇതാക്കും എന്നോട് ഫസ്റ്റ് വരം. ஒரு நல்ல புத்திரனாக்கும் அப்படிங்கிற நிலைமையில அப்பாவோடு மனசுக்கு சாந்தியும் சந்தோஷமும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமையாக்கும். அதனால இப்படி ஒரு வரத்தியாக்கும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன்.
சாந்த சங்கல்ப சாந்த சங்கல்பः സ്വസ്ഥமான അന്തഃകരണം. സുമന അതായത് നല്ല മനസ്സുള്ളവരായിരിക്കണം. வீதமன்யுஹு கோபமில்லாதவராயிருக்கணும் என்னோட அப்பா. அப்படியெல்லாம் இருக்கிற என்னோடு சொந்தம் அப்பா. கௌதமஹா கௌதம குலத்தில் ஜனிச்ச என்னோடு அப்பாவான உத்தாலகன். தொது பிரசிருஷ்டம் யமதேவா ஒன்னால திரும்ப என்ன என்னோட வீட்டுக்கு அனுப்பி விடுவேளே. அப்படி இருக்கிற மா எங்கிட்ட அபிவதேது அப்பா எங்கிட்ட பேசணும். என்ன அப்பாவுக்கு காணறதுக்கு சாதிக்கணும். பிரதீதா பார்த்தா மட்டும் பத்தாது அப்பாவோட புத்திரனான நஜிகேதஸாக்கும் அப்படிங்கிறத அப்பா தெரிஞ்சுக்கவும் வேணும். அன்னதானத்தால புகழ்பெற்ற என்னோட தாத்தா அவரோடு அதே புகழ் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுண்டாக்கும் என்னோட அப்பா இந்த மாதிரி ஒரு அதர்ம பிரவൃத்தியை செஞ்சது. என்னோட அப்பாவோட எல்லா പ്രവൃത്തികളും അധർമ്മമല്ലാതെക്ക് സത്പ്രവൃത്തികളായിട്ട് തീരണം. അപ്പാവോട് ദുഃഖമെല്ലാം പോയി ശാന്ത സങ്കല്പനാകണം. അപ്പാവുക്ക് നല്ല മനസ്സുണ്ടാകണം. ഇനി അപ്പ അധർമ്മമേ ചെയ്യപ്പെടാതെ ആരെയും ഏമാത്തപ്പെടാതെ അപ്പാവോട് കോപങ്ങളെല്ലാം പോയിടണം. யமதேவா நீ என்ன விட்டு அனுப்புவியே. அப்படி இருக்கிற மாம் எங்கிட்ட என்னோட அப்பா பேசணும். பிரதீதா என்ன ஐடென்டிஃபை தெரிஞ்சு என்கிட்ட பேசணும். காரணம் யமலோகத்துக்கெல்லாம் வந்துட்டேன் அப்படின்னா திரும்பி போறத எனக்கு உருவம் இருக்கணும். நான் தான் என்னோட அப்பாவோட பையன் அப்படின்னு அப்பாவுக்கு என்ன பார்த்த உடனே தெரியணும். என்னோட புத்திரன் நஜிகேதஸ் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு எங்க அப்பா சந்தோஷப்படணும். இறந்து போனவா திரும்பி வந்தானா ஆருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. அந்த நிலைமை எனக்கு உண்டாகப்படாது. என்னோட அப்பா என்ன நன்னா தெரிஞ்சுக்கணும். யமன் தேவனாக்கும் தேவர்களோடு ஒரு நாள் அப்படிங்கிறது மனுஷாளோடு ஒரு வருஷமாக்கும். 3 நாளைக்காக்கும் மனுஷனாயிருக்கிற நான் யமனோட கிரகத்துல வசிச்சிருக்கேன். அப்படிங்கிறதுனால நான் இப்போ இங்க வந்துட்டு மனுஷாளோடு കാൽക്കുലേഷനിൽ பார்த்தானா 3 വയസ്സാச்சு. 3 വർഷങ്ങളായാச்சு. அப்போ 4 வயசுப்போ ஜாஸ்தி ஆயிருக்குப்ப எனக்கு. நான் இங்க வந்துட்டு 3 ராத்திரி இங்க முடிஞ்சாச்சே. அதாக்கும் நான் சொன்னேன், நான் திரும்பி போறத நான் எப்படி வந்தேனோ அதே ரூபத்தில் இருக்க மாட்டேன். கொஞ்சம் பெருசா இருப்பேன். அதனால என்ன அப்பா தெரிஞ்சுக்கணும், இது என்னோட புத்திரன் நஜிகேதஸ் தான் அப்படின்னு. எங்கிட்ட அப்பா பாசத்தோடு கூடி பேசவும் வேണം. ഇതാക്കും ഏതത് ഇതാക്കും ത്രയാണാം 3 വരങ്ങൾ നിങ്ങൾ എനിക്ക് തറയും ചെന്നേലേ. അതിലെ പ്രഥമം വരം ഫസ്റ്റ് വരമായിട്ട് വേണം. முதல் வரம் இதாகட்டும். வரவிருணே ஃபர்ஸ்ட் வரத்தை நான் സ്വീകരിக்கிறது இந்த வரமாயிட்டு பவிக்கட்டும். இந்த வரத்தினால அப்பா கூட சௌக்கியமாவும் வாழலாம், பூமி வாசவும் கிடைக்கும். இப்படியாக முதல் வரத்தை கேட்டு வாங்கிக்கிறார் நஜிகேதஸ்.
ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவராக்கும் நஜிகேதஸ். பூர்வ ஜென்ம சுகிருதத்தாலேயாக்கும் அவருக்கு பகவத் ஞானம் கிடைக்க போறது. அதனால அவரு பேசுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கும். அப்படி மீனிங்ஃபுல்லா இருக்கிற ஒரு வரத்தையாக்கும் ஃபர்ஸ்ட் ஆயிட்டு யமதர்மன் கிட்ட கேட்டு வாங்கிண்டது. கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 1வது வள்ளியில 11வது மந்திரத்தையாக்கும் பார்க்கிறோம். மந்திரங்களை பதம் பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அதனோட அர்த்தத்தை பார்த்துட்டு போகவாக்கும் செய்யறோம். மந்திரங்களை இங்க சொல்லறதில்லை. யதா புரஸ்தாத் பவிதா பிரதீதஹ ஔதாலகிஹி அருணிஹி மது பிரசிருஷ்டஹ சுகம் ராத்ரீஹி ஷயிதா வீதமன்யுஹு த்வாம் தத்ருஷிவான் மிருத்யுமுகாத் பிரமுக்தம். ആരുണിഹി അരുണനോട് പുത്രൻ. നചികേതസോട് അപ്പാവ വർണ്ണിக்கிறതാക്കുന്നത്. അരുണനോട് പുത്രനും ഔദാലകിഹി ഉദ്ദാലകനോട് വളർത്തുപുത്രനുമാണ് ഗൗതമൻ. അതാണിത് ഒന്നോട് അപ്പ. മത് പ്രസൃഷ്ട എന്നാല് അനുഗ്രഹം ചെയ്യപ്പെട്ട് യഥാ പുരസ്താത് ഒന്നെ திட்டுறதுக்கு அப்புறம் திட்டுறதுக்கு முன்னால ஒன்னை யமன் கிட்ட அனுப்பிச்சுடுவேன் அப்படின்னு ஒன்னை திட்டினாரே, அதுக்கு முன்னால எப்படி இருந்தாரோ ததா ஏவ அப்படியே பிரதீதஹ அதே மாதிரி நீ இங்க வரும்போ உன்னோட அப்பா எப்படி ஒன்ன பாசத்தோடு கூடி உங்ககிட்ட இருந்தாரோ அதே மாதிரியே. இப்படியெல்லாம் இதுக்கு அர்த்தம் உண்டு. அதாக்கும் இங்க யதா புரஸ்தாது எப்படியெல்லாம் ஆயிருந்தியோ நீ உங்க அப்பா கிட்ட, அப்பா எப்படியெல்லாம் உங்ககிட்ட பாசமா இருந்தாரோ அதே மாதிரி. ததா ஏவா அப்படியே. பிரதீதஹா அதே மாதிரி நீ இங்க வந்துட்டு மனுஷர்களோடு வருஷத்துல 3 வருஷம் கடந்து போயாச்சு, மனுஷாரோடு 1 வருஷமாக்கும், தேவர்களோடு 1 நாள். அப்ப நீ இங்க வந்து 3 நாள் ஆச்சு. அப்போ மனுஷ லோகத்துல 3 வருஷங்கள் கடந்து போயிருக்கும். அப்ப நீ பெருசாயிருப்பாய். உன்னோட அப்பாவுக்கு அடையாளம் தெரியாதுன்னு எல்லாமாக்கும் உன்னோட கவலை. அந்த கவலை ஒன்றும் வேண்டாம். உன்னோட அப்பாவுக்கு ஒன்ன நன்னா தெரியும். அப்படி பவிதா பவிக்கும். ராத்திரிஹி ராத்திரிகள் அப்படிங்கிறது இனி வரும் ராத்திரிகள். சுகம் ஷயிதா சுகமா படுத்து தூங்குவார் உன்னோட அப்பா. கவலைகள் இருந்தானா தூக்கம் சரியாகாது. அப்போ கவலைகள் ஒன்றும் இல்லாதக்கு உன்னோட அப்பா சுகமா படுத்து தூங்குவார். மிருத்யுமுகாது மரண வக்ரத்திலேந்து அதானது இறந்து போயாச்சு அப்படின்னு தெரிஞ்ச ஒருத்தர் பிரமுக்தம் அந்த மரணத்திலேருந்து முக்தி கிடைச்சு மரணம் இல்லாதக்கு திரும்பி கிடைச்ச அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பார். துவாம் ஒன்ன இறந்து போன ஒன்ன கண்ணு முன்னால தத்ருஷிவான் பார்த்துட்டு வீதமன்யுஹு கோபமில்லாதவராயிட்டும் இருப்பார் உன்னோட அப்பா. கவலைப்படாதே. யமதேவன் நஜிகேதஸுக்கு
நஜிகேதஸ் கேட்ட முதல் வரத்தை கொடுத்துட்டு சொல்றார், அருணனோடு புத்திரனும் உத்தாலக மகர்ஷியோடு வளர்த்து புத்திரனுமான கௌதமன் அப்படிங்கிற உன்னோடு அப்பா என்னோடு அனுகிரகத்தால முன்னால எப்படியாக்குமோ இருந்தார், அதே மாதிரியே சந்தோஷத்தோடு கூடிட்டு உன்னை நன்னா தெரிஞ்சுக்கவும் செய்வார். மனசுல எந்த ஒரு சங்கடமும் இல்லாதக்கு உன்னோட அப்பா சுகமா படுத்துட்டு தூங்குவார். உன்னை நினைச்ச கவலை இனி அவனோட அப்பாவுக்கு உண்டாகாது. இங்கேருந்து திரும்பி போற உன்னை பார்த்துட்டு அப்பா சொன்னதை கேட்கலையே அப்படிங்கிற கோபம் ஒன்றும் உன்னோட அப்பாவுக்கு என்னோட அனுகிரகத்தால உண்டாகாது. இത്രയുമാക്കും വരം കൊടുത്താർ. யதா புரஸ்தாது முன்னால இருந்தா மாதிரியே நஜிகேதஸோடு அப்பாவுக்கு 2 பேருகளை இங்க சொல்லப்படுறது. ஔதாலகிஹி உத்தாலகனோடு வளர்த்து புத்திரன், உன்னோடு அப்பா. அதே மாதிரி ஆருணிகி அருணனோடு புத்திரன். அப்படி இருக்கிற உன்னோட அப்பா இதுக்கு முன்னால உன்னை எப்படி பாசமா உங்ககிட்ட இருந்தாரோ அதே மாதிரியே இருப்பார். உன்னை தெரிஞ்சுக்கவும் செய்வார். 3 வருஷம் முடிஞ்சு பெருசா வந்து நிற்கிற உன்னை பார்த்து நீ அல்ல அப்படின்னு ஒன்றும் உன்னோட அப்பா சொல்ல மாட்டார். സുഖം രാത്രി ശയിത സുഖമായിട്ട് രാത്രിയിലെ സങ്കടമില്ലാക്കി പടുത്തിട്ട് തൂங்குவர். மனசு அந்த அளவுக்கு சொஸ்தமா இருக்கும் உன்னோட அப்பாவுக்கு அப்படின்னு அர்த்தம். வீதமன்யுஹு கோபம் இல்லாம போயிடும். மிருத்யுமுகான் பிரமுக்தம் மிருத்யுவிலேந்து விடுதல் பிராபிக்கிற துவாம் ஒன்ன மிருத்யுவிலேந்து விடுதல் பிராபிச்ச ஒன்ன ததிர்ஷிவான் அப்பா நீதான் நஜிகேதஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கவும் உங்ககிட்ட பேசவும் செய்வார். இப்படியெல்லாம் நஜிகேதஸ் என்ன வரமாக்குமோ கேட்டது. அப்படி ஒரு வரத்தை யமதேவன் கொடுத்தார். இனி அடுத்த வரம் என்ன வேணும்? இன்னும் 2 வரம் மிச்சம் இருக்கு. அடுத்த வரம் என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்றார்.